ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் வந்து புத்துணர்ச்சிக்கான மருத்துவம். புத்துணர்ச்சி என்ன, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வராங்க. சாயந்தரம் வரும்போது பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் வருவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன புத்துணர்ச்சினா, போனதுமே ஏதாவது ஒரு சூடாக காப்பியை குடிக்கிறாங்க, இல்லைன்னா டீயை குடிக்கிறாங்க. அப்பயும் வந்து அவங்களுக்கு வந்து அது சரியாகாது. அப்படியே வேலை அதுக்கடுத்து வீட்லேயும் போய் வேலையை வந்துடும். அப்போ நிறைய வேலை செய்வாங்க. அந்த உடம்புல வந்து ஒரு தெம்பே இருக்காது. நீங்க சாப்பிட்டதும் ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டு 2வது எழுந்திரிச்சு திருப்பி வேலை செஞ்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து நெறைய வந்து புத்துணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுல அத கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க வந்து நம்ம வந்து ஏற்கனவே உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். சாப்பிட்டா வேலைக்காரனுக்கும் தூக்கம் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் தூங்குனாங்கன்னா, அவங்க உடம்பு வந்து நெறைய புத்துணர்ச்சி பெறும். அந்த புத்துணர்ச்சி வரும்பொழுது கொஞ்சம் வந்து ஒரு சிறிய பானம் குடுத்தோம்னா, இன்னும் நல்லா புத்துணர்ச்சியா இருப்பாங்க. அந்த புத்துணர்ச்சி எப்படி வரும்னா, மூளைக்கு வந்து சோர்வு இருக்கிறது மீண்டும் வந்து அந்த சோர்வு வந்து நீக்கணும். நெறைய வேலை குடுத்ததால மூளை வந்து சோர்வடைஞ்சிரும். இப்போ வந்து நெறைய கணினியில வேலை பார்க்குறாங்க. இல்ல நெறைய இடத்துல கணக்குகள் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து மூளை சோர்விடும். உடல் வேலை உழைப்பு இருக்கு இப்போ. உடல் உழைப்பு எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு ஒரு சோர்வு வரும். மூளைச்சோர்வு வேற. மூளைச்சோர்வு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அது இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட முடியாது, செயல்பட முடியாது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீ கணினியில வேலை செஞ்சுட்டு அப்படியே ஒரே அப்செட் ஆயி போயிருக்காங்க. எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம இருக்காங்க. ஏன்னா, அவங்க மூளைய எல்லாமே அந்த கணினிக்குள்ள தான் இருக்கும். ராத்திரியா பகலா அதில வேலை செஞ்சுட்டு, அதே நெனப்புல தான் இருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது அவங்களுக்கு புத்துணர்ச்சியே இல்ல. அவங்களுக்கு சரியான உணவு இல்ல. உணவு குடுக்காததால அவங்களுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சிருது. ரத்த ஓட்டம் குறையிறதால அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருது. இப்படியெல்லாம் பல வகையில குறைஞ்சு போயிடுது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து புத்துணர்ச்சியே கிடையாது. அவங்க எந்த நேரமும் ஊசி போடுறது, மாத்திரை சாப்பிடுறது, நோஞ்சா மாரியே தான் இருப்பாங்க. கால் எரியுது, கை எரியுது. அவங்க எத சாப்பிடணும்னாலும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உங்களுக்கு வந்து சர்க்கரை கூடிரும், அது கூடிரும்னு சொல்லி அவங்கள சாப்பிட விடாமயே வச்சிருக்கும்போது, அவங்க வந்து உடம்பு சோர்ந்து போய் யாரோடையும் பேசக்கூட முடியாது. போய் ஒரு மூலையில நொடக்கி படுத்திருக்காங்க. இன்னைக்கு சிறுநீர் பாதிக்கப்பட்டவங்க, சிறுநீர் பழுதடைஞ்சவங்க, அவங்களுக்கு புத்துணர்ச்சியே கிடைக்காது. ஏன்னா எந்த நேரமும் அவங்களுக்கு டயாலிஸ் போயிட்டு, இன்னைக்கு விட்டாச்சா நாளைக்கு போய் டயாலிஸ் போணும். அப்போ வந்து அவங்களுக்கு தெம்பே இருக்காது. தெம்பு இல்ல. ஏதாவது ஒண்ணு குடிக்கணும்னா குடிக்க முடியாது. குடிக்க முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து சாதாரண மக்களுக்கும், நோயாளிகளுக்கும், படுக்கையில இருக்கிறவங்களுக்கும் புத்துணர்ச்சி குடுக்கணும். புத்துணர்ச்சினா இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு பழத்த அறுத்து, நம்ம சாறு எடுத்து அத வந்து ஜூஸா போட்டு குடுக்குறோம். அத குடிச்சு கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்காங்க. ஆனா நம்ம இயற்கையிலேயே நம்ம வந்து புதினா வந்து பித்தத்த போக்கக்கூடியது. பித்தத்த வெளிப்படுத்தக்கூடியது. பித்தத்த எடுத்து மலத்திலயும், சிறுநீரகத்திலயும் வெளியேத்திரும். அப்போ வந்து அந்த மயக்கத்த சரி பண்ணும். இந்த புதினாவுடைய வாசனைய வந்து ஏன் பயன்படுத்துறாங்க? நம்ம வீட்ல வந்து இன்னைக்கு சட்னி பயன்படுத்துறாங்க. நீங்க காலையில இட்லிக்கோ, தோசைக்கோ புதினா சட்னி தினந்தோறும் வச்சு சாப்பிட்டா அந்த மயக்கம் வராது. கொஞ்சம் புத்துணர்ச்சியாவே இருப்பாங்க. நெறைய தெம்புகள் வரும். அந்த புதினாவ நெறைய பயன்படுத்தணும். தினந்தோறும் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது உடலுக்கு. ரத்தத்த சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் வந்து இன்னைக்கு நெறைய பேர் வந்து அப்படியே அறுத்ததும் ஒரு டம்ளர்ல புழிஞ்சு விட்டதும், ஒரு டம்ளர் தண்ணீல விட்டு அப்படியே குடிச்சிடுறாங்க. அது நல்லா புத்துணர்ச்சியா இருக்குன்னு. இப்படியே குடிச்சிட்டு வரும்போது நாளடைவில என்ன ஆச்சுன்னா, குடல்கள் முழுவதும் புண்ணாயிருக்கும். குடல் முழுவதும் புண்ணாகி அவங்களுக்கு நிக்காம மலம் போய்க்கிட்டே இருக்கும். இது நெறைய பேருக்கு தெரியாது. எலுமிச்சம்பழம் சாப்பிட்டவங்க நெறைய பேர் இன்னைக்கு படுத்த படுக்கையில இருக்காங்க. எலுமிச்சம்பழத்த சாப்பிடுற விதத்துல சாப்பிடணும். எல்லாமே நல்லத தான் செய்யும். ஆனா, அதுவே கொஞ்சம் கெட்டத செய்யும். ஏன்னா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. எலுமிச்சம்பழத்த சாப்பிடுற விதம் வந்து இவங்க வந்து நேரா அறுத்ததும் ஒரு டம்ளர் தண்ணீல புழிஞ்சு கடையில போய் கட்டினா புழிஞ்சு அப்படியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரையோ, வெல்லத்தையோ கரைச்சு குடுத்துடுறாங்க. குடிச்சதும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த நேரம் வந்து நெறைய புத்துணர்ச்சி கிடைச்ச மாரி இருக்கும். ஆனா உள்ள போனதும் அதனுடைய சிட்ரிக் ஆசிட் போய் உடல் முழுவதும் புண்ணாக்கிடும். அதனால ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 200 மில்லி தண்ணி பத்தாது. இந்த எலுமிச்சம்பழத்துக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். 3 லிட்டர் தண்ணி சேர்த்தா தான் இந்த எலுமிச்சம்பழ சாறை குடிக்க முடியும் யாரும். இத நேரடியா யாரு குடிச்சாங்கனாலும், உள்ள குடல்கள் புண்ணாயிடும். அன்னைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து, மலம் நிக்காம போயிட்டே இருக்கும். மலத்துல வந்து ரத்தம் அதிகமா போய்க்கிட்டு இருக்கும். குடல்ல வந்து புண்கள் அதிகமாகும். அல்சர் புண்ணு, இந்த குடல் புண் அதிகமாயிடுச்சுன்னா, வயிறுல செமிக்கும் தன்மை குறைஞ்சிரும். அதனால இத வந்து எலுமிச்சம்பழம் தான் நம்ம பார்க்கறது என்ன, தினந்தோறும் சாப்பிடுறோம்னா, அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் சொல்ற முறையில சாப்பிட்டா தவறு வராது. இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய எலுமிச்சம்பழத்துக்கு 3 லிட்டர் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். 3 லிட்டர் தண்ணீல கலக்கணும். 3 லிட்டர் தண்ணீல கலந்து இத ஜூஸா மாத்துனா நமக்கு எந்த தவறும் செய்யாது. யார் சாப்பிட்டாலும் ஒண்ணும் செய்யாது. இத நேரா வந்து என்ன செய்றாங்க, சில பேர் வந்து அப்படியே சர்க்கரையில தொட்டு அப்படியே வாயில புழிஞ்சிட்டு போறாங்க. அது பார்த்தீங்கன்னா, தொண்டையெல்லாம் புண்ணாகிடும் கொஞ்ச நாள்ல. குறைஞ்சது ஒரு 15 நாள் சேர்ந்தாப்புல எலுமிச்சம்பழம் சாப்பிட்டோம்னா, அத அரிச்சு எடுத்துரும்.
ஒன்றும் இல்லை, ஒரு கோழி முட்டையில் அது முங்குற அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க. 15 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோழி முட்டையினுடைய ஓடு முழுவதும் கரைஞ்சி வெறும் தோல் முட்டையாக இருக்கும். அது இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா அந்த தோலும் கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு எலும்பையே அரிக்கக்கூடியது. அப்படியே அரிச்சிரும். அந்த எலும்பு அந்த சுண்ணாம்பை பூரா அரிச்சிடும். இந்த கோழி முட்டையின் மேலே உள்ள ஓடு வந்து சுண்ணாம்பு சத்து, அந்த சுண்ணாம்பையே கரைக்கக்கூடியது. அதனால நேரடியாக அந்த எலுமிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அளவு கம்மியாக தண்ணியில் சாப்பிடவும் கூடாது. நம்ம பனை வெல்லம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நிறைய வந்து பனை வெல்லத்தை தான் பயன்படுத்துகிறோம். இந்த கருப்பட்டியை பயன்படுத்துகிறோம். கருப்பட்டியை நம்ம சாப்பிட சாப்பிட உடலுக்கு நல்லது, உடலுக்கு குளிர்ச்சி அதிகமாக்கும், மூளைகளுக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும். சர்க்கரையை சொல்ல மாட்டானே நிறைய பேர் கேட்குறாங்க. சர்க்கரையில் வந்து நிறைய வந்து மருந்து வகைகளை சேர்த்து தான் சர்க்கரையாக மாற்றுறாங்க. முதல்ல வந்து அது வெல்லமாக பனை இது கரும்பு வெல்லமாக வரும்பொழுது ஓரளவுக்கு அதில் வந்து ரசாயனம் கலக்காமல் இருப்பாங்க. அதை வெள்ளையாக்கும் போது நிறைய கலக்குறாங்களாம். அதனால தான் அது வெள்ளை விஷம்னே வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம அது தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எதை சொன்னாலும் அதை நம்ம பயப்படுறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுது தானே, பரவாயில்ல பார்த்துக்குருவோம், போய் நம்ம வரும்போது பார்த்துக்குறோன்னு விட்டுரும். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றக்கூடியது, இருதயத்தில் உள்ள அடைப்பை எடுக்கக்கூடியது. கருப்பட்டியை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இருதயத்தில் அடைப்பு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அடைப்பே இல்லாமல் போயிடும். இன்றைக்கி வெளிநாட்டில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கருப்பு நிற சாக்லேட்டை சாப்பிட்டீங்கன்னா இருதயத்தில் அடைப்பு இருக்காதுன்றாங்க. இது நமக்கு கருப்பு நிற வெல்லம். கருப்பட்டியை சாதாரணமாக தினந்தோறும் ஒரு 50 கிராம் சாப்பிட்டு வந்தாலே நமக்கு நிறைய மூளை ஞாபக சக்தி கிடைக்கும், நிறைய நல்லது நடக்கும். அப்போ எந்த வகையிலையாவது கருப்பட்டியை நம்ம எடுத்துக்கிறணும். கருப்பட்டியை சாப்பிட சாப்பிட புத்துணர்ச்சி கூடும், உடலில் வந்து நிறைய நல்லது நடக்கும். புத்துணர்ச்சி இல்லை அப்படின்னும் போது கை கால் சோம்பி போயிடும், அசதியாக இருக்கும், நம்ம ஒரு எழுத முடியாது, யோசிக்க முடியாது. புத்துணர்ச்சி எப்படி கிடைக்கும் அப்படின்னா நிறைய நமக்கு வந்து ரத்தத்தை வந்து வேகமாக உந்தி செல்ல விடணும். ரத்தம் உந்தி செல்லினா தான் நமக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். ரத்தம் வந்து ஒரே இடமா இருக்குது, தேக்கமாக இருக்குதுன்னா அந்த புத்துணர்ச்சி இருக்காது. அப்போ வந்து உணவு சரியாக சாப்பிடலன்னு அர்த்தம். இவங்களுக்கு புத்துணர்ச்சியை தூண்டுறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம புத்துணர்ச்சிக்கான மருந்தை இப்போ தயாரிக்க போகிறோம். புத்துணர்ச்சிக்கு முக்கியமாக வந்து புதினாவில் வந்து ஒரு 5 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். ஒரு இலையில வந்து ஒரு 3 இலை அளவுக்கு அரைச்சி எடுத்து 200 மில்லி தண்ணியில் ஒரு 5 மில்லி அளவுக்கு எடுத்து அதில் கலந்துக்கணும். இப்போ எலுமிச்சம்பழ சாறு எடுத்து வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழ சாறில் 5 சொட்டு தான் இதில் கலக்கணும். ஏன்னா 200 மில்லி, இது 200 மில்லியில் 5 சொட்டு தான் கலக்கணும். 5 சொட்டு தான் கலக்கணும். அதுக்கு மேலே கலந்தோம்னா அதனுடைய தன்மை வந்து அதிகமாகிடுச்சுன்னா வந்து உள்ளே வந்து புண்ணாக்கும். இப்போ வந்து புண்ணே ஆகாமல் இருக்கணும், ஆனால் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கணும். இதில் நம்ம தேவைக்கேற்ப பனை வெல்லம் குறைந்தது 50 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து எடுத்துருக்கோம். 5 மில்லி அளவுக்கு புதினாவும் 5 சொட்டு தான் சேர்த்துருக்குறோம். நம்ம எலுமிச்சம்பழ சாறு தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்துருக்கோம். இதை மொத்தமாக கலந்து வச்சுட்டு இதை அப்படியே குடிக்கக்கூடாது. நீங்கள் போய்ட்டு சோர்ந்து வந்திருக்கீங்களா, இதில் 2 ஸ்பூன் தான் குடிக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 2 ஸ்பூன் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எழுத வேண்டியதோ படிக்க வேண்டியதோ எதோ படித்து திருப்பி ஒரு 2 ஸ்பூன், அரை மணி நேரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டு நீங்கள் இதை வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த ஒரு டம்ளர் இந்த சாறை வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பே வந்து தனி சுகமாக இருக்கும். நல்லா வந்து மூளை புத்துணர்ச்சியோடு இருக்கும். கடகடன் குடித்தாலும் வேலை செய்யும், இல்லைன்ட்டு இல்லை. 2 ஸ்பூன் தான் குடிக்கணும், அதுதான் அளவு. இதை வந்து அரை மணி நேரத்துக்கு 2 ஸ்பூன் குடிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்து சீராக ஓடிக்கிட்டு இருக்கும். ஏதோ வந்து நம்ம கூட ஏதோ உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்பு. அது வந்து குடிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இதை வந்து தண்ணியை வந்து பச்சை தண்ணியாக இல்லாமல் சுடு தண்ணியை ஆற வச்ச தண்ணியில் தான் இதை கலக்கி இருக்கிறோம். அதே மாதிரி சுட்டு ஆற வச்ச தண்ணியில் தான் இதை கலந்து வச்சுக்கிறணும். இல்லைன்னா வந்து லேசாக சளிப்பு வடை வந்துடும். இதை வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுருக்கலாம். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 3 லிட்டர் தண்ணி கலக்க சொல்லியிருக்கோம். 3 லிட்டர் தண்ணி கலந்தோம்னா பெரிய ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதோடு சேர்ந்து நம்ம புதினாவும் கலந்து நல்லா வெள்ளத்தை கலந்து வச்சுட்டு எல்லாரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தாங்கன்னா புத்துணர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அன்னைக்கு முழுவதும் புத்துணர்ச்சி இருக்கும். நீங்கள் காலையில் வீட்டில் ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வச்சுருக்க வேலை செய்யும்போது ஒரு 2 மூடி அளவுக்கு குடிச்சிட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை செய்யுங்க. எப்பயுமே மூளை சோர்வடையாது, அதிகமாக யோசிக்கிற திறமை அதிகமாகும், உடலில் வந்து தெம்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் என்னென்ன ஜூஸ் குடித்தாலும் இதுக்கு ஈடாகாது. ஏன்னா அளவு முறை பார்த்தீங்களா, 200 மில்லிக்கு 5 சொட்டு தான் கலந்துருக்குறோம். எலுமிச்சை வந்து அதிகம் சேர்த்துட்டோம்னா மூளை உறங்க ஆரம்பிச்சிடும், தூங்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதிகம் சேர்க்கக்கூடாது. குறைவாக சேர்த்தோம்னா புத்துணர்ச்சி இருக்கும். குடலில் அல்சர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாலும் இது ஒன்றும் பண்ணாது.
அல்சர் இருக்குது எனக்கு, தைரியமாக அதில் சாப்பிடலாம், 2 ஸ்பூன் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து சுத்திகரிப்பாகி அவங்களுக்கும் புத்துணர்ச்சி இருக்கும். இந்த சிறுநீர் பழுது அடைஞ்சவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்கப்பா இவ்வளோ நாள் இதெல்லாம் செய்யாமல் விட்டீங்களே, இன்னைக்கு கொஞ்சம் கொடுங்கப்பான்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்ணியினுடைய அளவும் கூடாது, அவங்களுக்கு அந்த உடல்ல மயக்கம், லேசாக தலை சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு அவங்க சுயநினைவு இழக்கிற நிலையில இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளும் தைரியமாக சாப்பிடலாம், ஏன்னா பனை வெல்லம் சேர்த்துருக்கோம், இது வந்து சர்க்கரையே கிடையாது. சர்க்கரை நோயாளிகள் எவ்வளவு பனை வெல்லம் சாப்பிட்டாலும் சர்க்கரை சத்து ஏறாது, அதனால இது பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கும் நிறைய புத்துணர்ச்சி, அவங்க ஏன்னா அவங்க சாப்பிட்றதே கிடையாது, சாப்பாட்டினுடைய அளவு அரை இட்லி 1 இட்லி சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டாங்கன்னா ரத்தம் இல்லாமல் போயிடும், சோர்ந்து போயிடுவாங்க, அவங்களால நடக்க முடியாது, பாதம் எரியும், இந்த எரிச்சல் பாதம் வலி எல்லாத்தையும் இது சரி செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு 2 ஸ்பூனு கொடுத்து பாருங்க. குழந்தைங்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் கொடுங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை. ஓடி விளையாண்டு வந்து திருப்பி எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்கும், அந்த அளவுக்கு இருக்கும் உடம்புல வந்து புத்துணர்ச்சி. நல்ல ரத்தம் சீராக ஓடும், மூளையா நல்லா வேலை செய்ய, ஞாபக சக்தி அதிகரிக்கும், எல்லா வேலையிலையும் திறமையாக வேலை செய்வாங்க, மறக்க மாட்டாங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கும், நிறைய வந்து மூளையை தூண்டி விடும், நிறைய யோசிக்க தோணும், நிறைய எழுதுவாங்க. அவங்க படிக்கிறதுல முழுமையாக அந்த படிப்பை படித்து முடிக்கலாம். ஒரு புத்தகத்தை எடுத்தா பாதியிலே தூங்கிடுவாங்க சிலர், புத்தகத்தை திறந்ததுமே அதை பார்த்ததுமே தூக்கம் வந்துடுதுன்னுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மருந்து. இதை கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த புத்தகம் முழுவதும் படித்து முடிச்சிருவாங்களே தவிர மூடி வச்சு தூங்க மாட்டாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா தான் அவங்க வந்து படிப்பு திறன் அதிகமாகும், புத்துணர்ச்சி அதிகமானாதான் நமக்கு வந்து உடலில் வந்து ஒரு முழு பலமும் கிடைக்கும். பலம் எல்லாம் இருந்து புத்துணர்ச்சி இல்லைன்னா சோம்பி போய் நிற்பாங்க, ஏதோ ஒரு வந்தேன் போனேன் இருப்பாங்க. சில பேர் பார்ப்பாங்க, ஏன்டா சனிக்கிழமை சாகுற மாதிரி நடந்து வரேன்னு கேட்பாங்க, ஏன்னா புத்துணர்ச்சி இல்லை, அவங்க உடம்புல வந்து அந்த ஈரச்சத்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஈரச்சத்து வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது அது வந்து சொட்டு சொட்டாக போய் ரத்தத்தில் கலக்கும். நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு குடிச்சிங்கன்னா, ஒரு 10 மில்லி அளவுக்கு குடிச்சிங்கன்னா அது வந்து நாக்கு கீழே இருக்க ரத்த குழாய்கள் வழியாக இறங்கி நேராக மூளைக்கு போயிடும். குடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மூளைக்கு போகும். மூளை வந்து முழு புத்துணர்ச்சியோடு இருக்கும். எப்படி வந்து நெப்போலியன் வந்து 3 நாள் தூங்காமல் இருந்தோம், அடுத்தவன் மேலே ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு மீண்டும் புது முறையில் படையெடுப்பாராம். அந்த 5 நிமிஷம் மூளைக்கு ஓய்வு கொடுத்தது எவ்வளவு வந்து அவர் புத்துணர்ச்சி இருக்கோ அந்த புத்துணர்ச்சி இது கொடுக்கக்கூடியது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் மறைமுகமாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, அளவுக்கு அதிகமாக போகாதீங்க, அளவு வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இது சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், எல்லா நோயாளிகளுக்கும் கொடுக்கலாம். இந்த மருந்தை நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ உள்ள மருத்துவம், இன்னைக்கு உள்ள மருத்துவம் உடல் தேர்றதுக்கான மருத்துவம். உடல் தேர்றதுன்னா என்னன்னு கேட்கலாம். உடம்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் தேராத உடம்பு இருக்குது. பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு இருக்கும், இல்லை வெட்டைன்னு சொல்கிற வெள்ளைப்பாடு இருக்கும். அவங்க உடம்பு எவ்வளவு தான் சாப்பிட்டாலும், எவ்வளவு தான் மருந்து சாப்பிட்டாலும் உடம்பு தேராது. அதே போல் ஆண்களுக்கு அதிக சூடு, உடல் சூடு அதிகரிச்சிருக்கும், அதனால் அந்த உடம்பு தேராமையே இருக்கும். இதுக்கு வந்து உடம்பு கெட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து லட்ச கெட்டுருச்சுன்னுவாங்க. லட்ச கெட்டு போச்சுன்னா உடல் கெட்டு போச்சு. அந்த லட்ச கெட்ட கீரைன்றது தான் இது லட்ச வட்டக்கீரை. இது வந்து லட்ச வட்டக்கீரைன்னு இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதை குச்சியை ஒடிச்சு வச்சாலே போதும், அப்படியே தழுக்கும். இந்த லட்ச வட்டக்கீரை இது எவ்வளவு உடல் கெட்டு போயிருந்தாலும், அந்த லட்ச கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம், லட்ச கெட்டு போச்சுன்னா நம்ம உடல் பாதிப்பாயிருச்சு, இந்த உடம்பு தேராது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற அந்த லட்ச கெட்டு போயிருந்தாலும், நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் செயல் இழக்கிற லெவலில் இருந்தாலோ, அந்த நிலையில் இருந்தாலோ அவங்க உடம்பை மறுபடியும் செயல்பட செய்யும். ஏன்னா சிலருக்கு உடலில் எந்த பாகமும் செயல்பட முடியாது, அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, அதிக கோபம் வரும். ஆண்களும் அதே போல தான், அவங்களால நடந்து போக முடியாது, உட்கார்ந்தா எழுந்திரிக்க முடியாது, கை கால்களில் வலி இருக்கும், உள் உறுப்புகள் அதிகமாக செமிக்காத நேரத்தில் அவங்க எதை சாப்பிட்டாலும் அது ஒவ்வாமையாக போயிடும். இப்படி இருக்கிறவங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் அந்த உடம்பு வந்து
மெலிந்து போய் இருக்குமே தவிர உடல் தேராது. அவங்களுக்கு சாறு பழச்சாறுகளை மட்டும்தான் குடிக்க முடியும். சோறு மற்றும் கடினமான உணவுகள் எதுவுமே சாப்பிட முடியாது. அந்த பழச்சாறு கூழுகளும் சாப்பிட முடியாம அவதிக்குள்ளாயிருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. லட்ச வட்டக்கீரை இதுக்கு பேரு. லட்ச கெட்ட உடம்புக்கு இது நல்லது. லட்ச கெட்டுருச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் அது முன்னோர்கள் சொல்லுவாங்க. நமக்கு உடம்பே சரியில்லைன்னு லட்ச கெட்டு போச்சியா அப்படின்வாங்க. ஏன் லட்ச கெட்டு போச்சுன்னா அது உடம்பு கெட்டு போச்சுன்னு சொல்றத அந்த முறையில் சொல்லுவாங்க. அதை சரி பண்ண தான் இந்த கீரையை எல்லோரும் பயன்படுத்துவாங்க. சைவ முறையில் பயன்படுத்துகிற முறையை இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு கூட சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மருந்தா பயன்படுத்தாம ஒரு சமையலுக்கு உணவா பயன்படுத்தணும். இது ஒரு சாதாரணமா இருக்கிற நேரத்துல குறைஞ்சது ஒரு 100 கிராம் கீரையை எடுத்து பொடி பொடியா நறுக்கி அதுல ஒரு 10 கிராம் அளவுக்கு பூண்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 மிளகும், ஒரு 5 கிராம் அளவுக்கு சீரகமும் போட்டு இதை வேக வச்சு அதை சிறுக சிறுக சாப்பிட்டு வந்தா அவங்க உடம்பு 48 நாளில் பழைய நிலைக்கு வரும். அவங்க உடம்புல உள்ள அசுத்தங்கள் சரியாகும். உடல்ல ஜீர்ணிக்க முடியாமல் இருந்த உறுப்புகள் செயல்பட ஆரம்பிச்சு விடும். புதிய ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். உடம்புல கெட்டுப்போன உறுப்புன்னு நம்ம நினைச்சிருப்போம், ஆனால் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கீரையை சாப்பிட சாப்பிட ரத்த போக்கு கண்டிப்பாக கட்டுப்படும். வாரம் ஒரு முறை சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். உடல் கெட்டவர்களுக்கு கண்டிப்பாக தினமும் சாப்பிடணும். குறைஞ்சது 48 நாள் சாப்பிட்டா அவங்க உடல் கெட்டு போயிருந்தாலும் உடல் வாகு மறுபடியும் பழைய நிலைக்கு வரும். எவ்வளவு மனச்சோர்வாக இருந்தாலும் அந்த மனச்சோர்வு மாறும். ஏன்னா உடம்பு கெட்டு போயிருந்தாலே மனச்சோர்வு ஏற்படும். இந்த மனச்சோர்வு ஏற்பட்டால் அவங்களால எந்த ஒரு செயலும் செயல்பட முடியாது. இந்த லட்ச கெட்டு போயிருக்கிற உடம்பை அந்த மறுபடியும் தேத்துறதுக்கு இந்த லட்ச வட்டக்கீரை தான் இது முழு பலன் கொடுக்கும். இந்த இலையை அசைவ முறையில் சாப்பிட்றவங்களும் கண்டிப்பாக இதை பயன்படுத்துவாங்க. இதோட சேர்த்து ரத்தத்தை சேர்த்து பொரிச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குது. கருப்பைக்குள்ள இது அற்புதமாக வேலை செய்யும். கர்ப்பப்பை திறந்தே இருக்கும் சிலருக்கு. அதனால தான் எந்த நேரமும் அவங்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படும். அந்த கருப்பை திறப்பையும் கருப்பையை பாதுகாத்து கருப்பைக்கு முழு பலமும் சக்தியையும் கொடுக்கும். கருப்பைக்கு மட்டுமல்ல, இந்த வெட்டை நோயில் அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த லட்ச வட்டக்கீரையை பயன்படுத்த அவங்க உடல் மேனி அழகு பெறும். எந்த நேரம் பார்த்தாலும் முகம் சுரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கோபம் அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாக இருக்கும்போது அவங்க கிட்ட யார் பேசினாலும் கோபம்தான் வரும். அது குழந்தைங்க பேசினாலும் சரி, கணவர் பேசினாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினாலும் சரி, எதை சொன்னாலும் கோபம் வரும். ஏன் கோபம் வருதுன்னா அவங்களுடைய முடியாமையால் தான் கோபம் வருது. அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவிக்கிறாங்கன்னா அவங்க உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு தான் பொருள். அவங்க உடம்பை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அவங்க மெலிவாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய மாட்டாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இதை சூப்பாக வைக்க வேண்டாம். சூப்பு எல்லாமே தண்ணி எல்லாமே இதோட சேர்ந்து இருக்கணும். இது வெந்ததுக்கப்புறம் இதை சாப்பிடணும். இப்படியே சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு அவ்வளவு அற்புதமான வேலைகளை செய்யும். ஏன்னு கேட்டோம்னா இதை சாரா குடிக்கிறத விட இது நேரடியாக சாப்பிடணும். இந்த இலை ரொம்ப மெதுவாக இருக்கும். பருப்பு கீரை மாதிரி இருக்காது. பருப்பு கீரையோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதிக கடினமாக இருக்காது. பருப்பு கீரை அளவுக்கு மென்மையாகவும் இருக்காது. நல்ல ஒரு ருசியாக இருக்கும். இதை சாப்பிடும்போது அவங்க உடல்ல இல்லை மூளையில் பலம் பெறும். மூளை பலம் பெறும்போது தான் கோபம் குறையும். கோபம் குறையாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்து பாருங்கள், கோபம் குறைஞ்சிரும். ஏன்னா இது உடலில் எல்லா பகுதியும் சரி செய்யும். மலச்சிக்கலை போக்கும். இது மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு மலச்சிக்கலும் இல்லாமல் ஆக்கும். உடல் பாதிப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக தினந்தோறும் சாப்பிடணும். 48 நாள் சாப்பிட்டா எவ்வளவு பாதிப்பான உடம்பும் பழைய நிலைக்கு அடையும். பழைய நிலைக்கு அடையும் போது அவங்களுக்கு உடல் புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த புத்துணர்ச்சியை கொடுக்க இந்த லட்ச வட்டக்கீரை ரொம்ப நல்லது. இதுக்கு அளவு முறை தேவையே கிடையாது. ஏன்னா எவ்வளவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். லட்ச கெட்டு போயிருந்தாலும் அந்த லட்சையை காப்பாற்றக்கூடிய இந்த லட்ச வட்டக்கீரையை பயன்படுத்துங்க. ஏன்னா இது பயன்படுத்த தான் உடல் தேருமே தவிர ஒரு நாளைக்கு சாப்பிட்டேன், 2 நாளைக்கு சாப்பிட்டேன், என் உடம்பு தேரலன்னு அந்த கதையை சொல்லக்கூடாது. ஏன்னா இது 48 நாள் சாப்பிட்டே ஆகணும். மருந்து 3 நாளைக்கு தானே சொன்னீங்க, அது வேற. சாதாரணமாக ஒரு நாளில் வந்த ஒரு நோய்க்கு, இன்னைக்கு வந்த காய்ச்சலுக்கு, இன்னைக்கு வந்த தலைவலிக்கு
3 நாள் சாப்பிட்டா போதும். இது வந்து அதிக நாள் பாதிப்பு உள்ளவங்க. ஏன்னா இந்த ரத்தப்போக்கு உள்ளவங்கலாம் குறைஞ்சது 2 வருஷம் 5 வருஷம் ரத்தப்போக்கு போயிருக்கும். அதனால தான் உடம்பே கெட்டு போயிருக்கும். இந்த வெட்டை நோயில் அவதிப்பட்டவங்களும் குறைஞ்சது 4, 5 வருஷம் அவதிப்பட்டிருப்பாங்க. ஆண்களுக்கு உடல் சூடுனால அவங்க ராத்திரில அவங்க உடல் சூடு தாங்க முடியாம இருக்கும். அவங்களால சிறுநீர் கழிக்க முடியாது. அதனால அவங்க உடம்பு முழுவதும் கெட்டு போயிருக்கும். உடல்ல சத்தே பிடிச்சிருக்காது. டிபி நோயா இருக்குமான்னு பார்த்தா டிபியும் இருக்காது. டிபின்னா காச நோய். இந்த காச நோயும் இல்ல. ஆனா உடம்பு மட்டும் தேறலையேன்னுவாங்க. ஏன்னா உள்ள ஊர்ற அந்த சதையில உள்ள நல்ல சுரப்பிகள் சுரக்காது. எலும்புல உள்ள சுரப்பிகள் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அந்த சுரப்பிகளை அதிகரிக்கும். இதை சாப்பிட்டா எப்படியாப்பட்டவங்களுக்கும் உடல் பலம் கூடுமே தவிர குறையாது. இது பலசாலிகளுக்கு கொடுக்க உடல் அதிக பலத்தை கொடுக்கும். மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் போகும். நல்ல ஒரு கண் பார்வையை கொடுக்கும். நல்ல ஒளி உள்ள கண்ணா மாற்றும். ஏன்னா அந்த முடியாம இருக்கும்போது கண் பார்வை மங்கி இருக்கும், காது கேட்காது. இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கும் அந்த பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியது இந்த லட்சவட்டக்கீரை. இந்த லட்சவட்டக்கீரையை சாப்பிடும்போது ருசி இருக்கும். சிலர் இதுக்காக வேண்டி பருப்பு சேர்ப்பாங்க. இதுல வந்து பாசிப்பருப்பு அல்லது துவரம் பருப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ருசிக்காக வேண்டி சேர்க்கலாம், தவறு கிடையாது. ஆனா இதே போல சாப்பிட்டாலே போதும். பருப்பு சேர்த்தா அது பருப்பு குழம்பு மாதிரி வரும். அதை குடும்பமே சாப்பிடுவாங்க. இல்லை இதை தனியாக வச்சு தான் சாப்பிடணும். சோத்தோட சாப்பிட்டா அது குழம்பா மாறிக்கிறோம். அது தேவையில்லை. இதை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு கண்டிப்பாக தேரும். எவ்வளவு மோசமான அந்த இரத்தப்போக்காக இருந்தாலும் கட்டுப்படும். இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.